என்ன ரெண்டு பேரும் மாங்கு மாங்குன்னு படிச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கு எக்ஸாமா என்ன? மா ஈஸ்வரி மசாலா ஜாமானுக்கு லிஸ்ட் எழுதுறேம்மா. ஓ சரி சரி. செல்வி, அக்கா எழு. நம்ம கொடுத்த மசாலா எல்லாம் தீந்து போச்சுன்னு சொன்னான். எது தீந்து போச்சு, எது இருக்குன்னு பார்த்து சொல்லு. ம் ஆண்டி, நான் எல்லாம் பார்த்துட்டேன். ஓ, எங்க கொடுத்த மசாலா தீந்து போச்சு? ஜெனி, நீ சொல்ல. ஏன் நீ சொல்ல மாட்டியா? இல்ல அத்தை, எனக்கே இன்னும் குழப்பமா இருக்கு. அவ தெளிவா சொல்லுவா, அதனாலதான். ஓ ஒன்னும் இல்ல பாட்டி. நாம இப்ப மசாலாலாம் அரைச்சு எழில் ஃப்ரெண்டோட அப்பா ஹோட்டலுக்கு கொண்டு போய் விக்கிறோம்ல. இப்போ ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்றாங்களே, அவங்க எல்லாரும் அதை ஓபன் பண்ணாங்கன்னா ஈஸ்வரி மசாலாங்கிற பேர்ல அந்த ஃபுட் எல்லாமே ஆன்லைன்ல காட்டும். அட்ரஸ் நம்ம அந்த ஹோட்டல் அட்ரஸ் தான் கொடுப்போம். ஆன்லைன்ல ஆர்டர் பண்றவங்க எல்லாமே அங்க போய் வாங்கிப்பாங்க. அததான் ஆண்டி சொல்றாங்க. ஓ ம் அதையே அங்க குடுக்கற? ஈஸ்வரி மசாலாவோட அட்ரஸ் இங்க தானே? இல்ல அத்தை, இங்க வந்து ஒவ்வொரு தடவையும் பொருள் வாங்குறதா இருந்தா நமக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான். ஆமாமா, அங்கே இருக்கட்டும். அக்கா ஆ? நீ என்னென்ன வாங்கணும்னு சொல்லுக்கா. எவ்வளவு நேரமா பேப்பரும் கையுமா உட்கார்ந்துருக்கிறது? ஆ, ஆண்டி, இங்க பாருங்க. இதுல நாம இவ்ளோ ஸ்டாக் கொடுத்துருக்கோம் இல்லையா, இவ்ளோ டப்பா முடிஞ்சிருக்கு. அப்புறம் இவ்ளோ டப்பாலாம் மீதி இருக்கு. தீந்து போன டப்பாவெல்லாம் ஃபில் பண்ணணும், சரியா? இது கொஞ்சம் பாருங்க. இதுக்குதான் நீ வேணுங்கிறது. டப்பு டப்புன்னு எப்படி ஸ்டாக் எடுத்து குடுக்கற பாரு. ஸ்டாக்கா? ஓகே ஓகே. ஓ, இதெல்லாம் தீந்து போச்சா? சரி சரி செல்வி, நீ எழுதிக்கோ. மிளகா வத்தல் ஒரு 10 கிலோ. மிளகா வத்தல் 10 கிலோ. அக்கா, நான் எழுதிச்சுமா? சரி, எல்லா வேலையும் நீயே செஞ்சுட்டு பிசினஸ்ல என்னோட பார்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்லி பாக்கியாக்கா எனக்கு சம்பளம் தராம இருக்குதுக்கா. நானே எழுதுறேன் போ. எழுதுங்க எழுதுங்க. இவ ஒருத்தி, இவ பண்றது என்னமோ 10 கோடி ரூபாய் பிசினஸ். அதுல அவளுக்கு பார்ட். செல்வி எழுதிக்கோ. தனியா 5 கிலோ. தனியா 5 கிலோ. வெந்தயம் 1 கிலோ போடு. சீரகம் 1 கிலோ போடு. நல்ல மிளகு 1 கிலோ போடு. அப்புறம் இருக்கா ஒன்னா சொல்லு, நான் எழுத வேணாமா? அம்மா எழு. இந்தம்மா, ராதிகா அக்கவுண்ட்ல போட்ட பணம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. சரிடா. பாக்கியா, கோபி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? எதுக்கும் ஒரு வாட்டி யோசிச்சுக்கோ. இல்ல அத்தை, அவங்க செக் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இதை ஏற்பாடு மட்டும்தான் பண்றேன். அவங்க வாங்குறாங்க, இவங்க கொடுக்க போறாங்க, அவ்வளவுதான். இடையில இதுக்கு ஆள் மட்டும்தான் நான் காட்டி விட்டுருக்கேன், அவ்வளவுதான். அப்புறம் உன் இஷ்டம், பாத்துக்கோ. செல்வி, நீ போய் அந்த அக்காவை கூட்டிட்டு வரியா? யார? சுந்தரி அக்காவையா? ஆமாடி, அட்வான்ஸா அவங்க கிட்ட கொடுக்கணும். அவங்க வேற அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போன் பண்ணி 2-3 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கங்கிறதுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அட்வான்ஸ கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு அதுக்குக்கா நான் போகணும்? போன போட்டு கூப்பிடுக்கா. அடிக்கிற வெயில்ல நீ வேற. கொண்டு போய் கொடுத்துற வேண்டியதானே? இல்ல ராதிகாவை வர சொல்லி கொடுத்துற வேண்டியதானே? இல்ல அத்தை, ராதிகா குன்னுக்குடிக்கு பணம் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. ஓ, இப்ப பாருங்க, இங்கன்னா நம்ம எல்லாரும் இருக்கோம். அங்க கொண்டு போய் கொடுக்கறதுனா சும்மா கொடுத்த மாதிரி இருக்கும்ல, சாட்சிக்கு ஆள் இருக்காதுல்ல அத்தை. ஆண்டி, சொந்தக்காரங்க சாட்சியெல்லாம் எடுபடாத ஆண்டி. ஏன் சாட்சி இல்லைன்னு யார் சொல்லுவா? யாராலையும் சொல்ல முடியாது. ஏழு, உன்கிட்ட சுந்தரி அக்கா போன் நம்பர் இருக்கா? இருக்குமா? போன் பண்ணு. இந்தாமா. சுந்தரி அக்கா, அவங்க அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போறீங்களா? அப்படியா பாக்கியா? சரி, இதோ வரேன். இங்க கொடுங்க. என்ன பண்றீங்க? இங்க என்ன நடக்குது? அதான் தம்பி, ஆன்லைன்ல விக்கிறதெல்லாம் தீந்து போச்சுன்னு சொன்னோம்ல.
திரும்ப அரைக்கணும், அதான் லிஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கோம். ஓ ம், ம், ம். மீளகாய் வத்தல் 10 கிலோ. ம். ம், மிளகா வத்தல் தம்பி. தானியா 5 கிலோ. ஓ, தனியா தனியா. நால மிளகு 4 கிலோவா? நல்ல மிளகு. ம், ம். வெந்தயம் 1 கிலோ. எள்ளு தம்பி, ஆ, வெந்தயம். டேய் என்னடா எழுதியிருக்கா? பாட்டி இது மட்டும் இல்ல, ஈஸ்வரி மசாலாக்கு ஐஸ்வரி மசாலான்னு எழுதியிருக்காங்க. இப்படி எழுதியிருக்கா? என்கிட்ட கொடு, இந்தாங்க. நான் பாக்குறேன். ஐயோ இங்க பாரு. என்னக்கா இது? ஆமா அத்தை, இவ இப்படிதான் எழுதுவா. இவகிட்ட ஏதாவது எழுத சொன்னா நாம அவ்வளவுதான். ஐயோ அன்னைக்கு மளிகை லிஸ்ட கொண்டு போய் கடையில கொடுத்ததுக்கு கடையில அதை பார்த்து எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. ஆனாலும் அடங்காம நானே எழுதுறேன்னு வாங்குவா. பாட்டி கொடுங்க ஒரு நிமிஷம். பாரேன், எழுதும்போது தேவையில்லாத இடத்துல காலை போடுவா, தேவை இருக்கிற இடத்துல காலை உடைச்சிருவா. கொம்பு இருக்காது, ஒண்ணும் இருக்காது. ஐயோ, அக்கா, நான்லாம் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், மறந்து போயிருச்சு. இப்படித்தான் எழுதுவேன். என்ன இப்ப எல்லாருக்கும் புரியுதுல்ல? கரெக்டுக்கா, கரெக்ட். நீங்க சொல்ல வர்றது எங்களுக்கு புரியணும், அவ்வளவுதானே? ஆ, ஏதோ புரியுதுல்ல தம்பி? புரியுதுக்கா, புரியுது. நொல்ல மிளகு நல்லாவே புரியுது. ஆ, வாங்க. வாங்க வாங்க. அம்மா, நான் டேய் உள்ள இருக்கேன். இருடா. சுந்தரி அக்கா, அக்கா, பணம்னு சுந்தரி அக்கா எப்படி ஓடி வருது பாத்தியா? இவளை கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லு பாக்கியா. எப்ப பார்த்தாலும் வாய் ரொம்ப பேசுறா. இவ்வளவு சும்மா இருக்க சொல்றது ரொம்ப கஷ்டம். பணம் கொடுத்துட்டாங்களா பாக்கியா? ஆமா, நீங்க தான் கேட்டுட்டே இருந்தீங்களே, அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. 4-5 பேர் கேக்குறாங்க. அதான் யார்கிட்டயாவது அட்வான்ஸ் வாங்கி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு எங்க வீட்டுக்காரர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஏக்கா, அந்த வீடு கட்டி 2 மாசமா சும்மா பூட்டியே கிடக்கு. நாங்க வந்து பார்த்தோன்னே 4-5 பேர் அட்வான்ஸ் கொடுக்க கியூல நிக்கிறாங்களோ? ஜெனி, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் செல்விதான் சரி. ம், நிஜமாதான் செல்வி, எத்தனை பேர் கேக்குறாங்க தெரியுமா? அட்வான்ஸ் கொடுக்கறியா? நான் போகணும், நிறைய வேலை இருக்குமா. ஆ, ஐயோ ஒரு பேப்பரும் இல்லாம அட்வான்ஸ் தர்றோமே, நம்பி தரலாமா? என்னம்மா இது? பக்கத்து வீட்டுல தான் இத்தனை நாளா இருக்கும். நான் என்ன ஏமாத்திட்டா போக போறேன்? இன்னும் ஒரு 10 லட்ச ரூபாய் மொத்தமா கொடுத்தா ஒரு சேல் அக்ரிமெண்ட் மாதிரி போடலான்னு எங்க வீட்டுக்காரரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதுக்கும் பணத்தை கொடுக்கும்போது ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம். என்ன ஒரு நம்பிக்கைமா உங்களுக்கு? சேச்சே, போட்டோ எடுக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. ஹா, அப்ப சரி. பாக்கியா, நீ பணத்தை கொடு. அத்தை நீங்களே கொடுத்துருங்க. ம், சரி. கரெக்டா எண்ணிட்டல்ல? ம். எழில், ஆ, போட்டோ எடுக்க. எடுக்கிறேன் பாட்டி. ஆ, சரி. ம். பாக்கியா, மீதி பணத்தை சீக்கிரம் கொடுக்க சொல்லு பாக்கியா. ம், அப்ப நான் வரேம்மா. சரிம்மா. வரேன் சரி. வரேன். ஆ, வாங்க. வரேன்ப்பா. அம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உள்ள போறேன். சரிடா. வரேன் பாட்டி. ஆ, கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதான். பாக்கியா, நீ அவகிட்ட லிஸ்ட் சொல்லு. பொந்தை எழுதுறதுக்கு வெயிட் பண்றான். நானாவது ஏதாவது எழுதுறேன், உங்களுக்கு அது கூட தெரியாதே? ஆ? யாருக்கு? எனக்கா எழுத தெரியாது? பிச்சு புடுவேன் பிச்சு. ஆமா, எங்க எழுதி காட்டுங்க பாப்போம். ஓ, உன் கூட போட்டிக்கு நின்னு நான் ஜெயிச்சு நிரூபிச்சு காட்டணுமா? போடி. ஹ? இந்தா எழுது. ஐயோ, அக்கா, உண்மையிலே உங்க அத்தைக்கு எழுத தெரியுமா தெரியாதாக்கா? சொல்லுக்கா. தப்பா எழுதுவாங்க, ஆனா ஊ அளவுக்குலாம் இல்ல.
சரி சரி சொல்றத ஒழுங்கா எழுது. ம். ஆ சொல்லுக்கா. மிளகா 1 கிலோ போட்டுக்கோ. அப்புறம் ஹலோ கோபி, ஹாய் ராதிகா, எங்க இருக்க? நான் வந்துட்டு இருக்கேன். ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. பணமும் கையில கொடுத்துட்டாங்க. நான் கூட யோசிச்சேன், ரெஜிஸ்டர் ஆனதும் பாதி பணத்தை கொடுத்துட்டு அப்புறமா மீதிய தருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல, முழு பணத்தையும் கொடுத்துட்டாங்க. இப்ப நான் சென்னைக்கு தான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸ்ல ரீச் ஆயிடுவேன். ஓகே. ஆமா, என்ன உங்க குரல் ரொம்ப டென்ஷனா இருக்கு? எனி ப்ராப்ளம்? எங்க ராதிகா, நான் சொன்னா நீ ஏதாவது கேக்குறியா? இப்ப பாரு, எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிக்க இருந்த தெரியுமா? என்னாச்சு? எனக்கு ஒன்றும் புரியல. ஏய், நீ அந்த டீச்சர் சொன்னாங்கன்னு ஒரு வீடு பார்த்துருக்கல, நான் அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னுடைய அட்வொகேட் வச்சு பார்த்து வெரிஃபை பண்ணேன். ஓகே. சாரி ராதிகா, அந்த டாக்குமெண்ட்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வாட்? ஆமா, அந்த லேண்டு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா இருந்திருக்கும் போல் இருக்கு. அதுல நிறைய பார்ட்டிஷன் வேற நடந்திருக்கு. அந்த தாய் பத்திரத்துல கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கும் போல் இருக்கு. அது எல்லாமே ப்ராப்பரா வந்து டாக்குமெண்ட்ல பேர் மாறவே இல்லை. நான் சொல்லாம நீ பாட்டுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்றேங்கிற? நாளைக்கு அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தர் கூட ஏன் பெர்மிஷன் வாங்காம ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிருக்காங்கன்னு கோர்ட்ல கேஸ் போட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? இல்ல கோபி, நான் என் ஃப்ரெண்ட் அட்வொகேட் கிட்ட அனுப்பிச்சு செக் பண்ணேன். ஆனா அவங்க இத பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே. ஓஹோ, அப்போ என் மேல நம்பிக்கை இல்லாம உன்னோட ஓன் அட்வொகேட்டை வச்சு நீ இதை வெரிஃபை பண்ணிருக்க, அப்படிதானே? ஐயோ கோபி, அப்படியெல்லாம் இல்ல. நான் அவங்க கிட்டே வீடு வாங்குறத பத்தி சொல்லிருந்தேன். சோ ஜஸ்ட் அட்வொகேட் கிட்ட இத பத்தி ஷேர் பண்ணேன், அவ்வளவுதான். அவங்க எல்லாம் ஓகேன்னு தான் சொன்னாங்க. ராதிகா, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீ வீடு வாங்க போறேன்னு சொல்லி அட்வான்ஸும் கொடுத்துட்டேன்னு வேற சொல்லிருப்ப. சரி, இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி அவங்களும் டாக்குமெண்ட்ஸை திருப்பி அனுப்பியிருப்பாங்க. நீ காலையில எனக்கு டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்ச இல்ல, அந்த நிமிஷத்துல இருந்து என் அட்வொகேட்டோட உட்காந்து நான் தரோவா வெரிஃபை பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். இப்போ ஓகே ராதிகா, நீ வீடு வாங்கலாம், வீட்டுல குடியும் ஏறலாம், உனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனா ஞாபகம் வச்சுக்க, ப்ராப்பரா இந்த டாக்குமெண்ட்ஸ்ல எந்த ஃபார்மாலிட்டிஸும் நடக்கல, போயிட்டும் எந்த பிரச்சனையும் வரலனா அப்ப நீ லக்கி, அதிர்ஷ்டசாலி. ஆனா நாளைக்கே யாராவது இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா ஏதாவது கேஸ் போட்டாங்கன்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்க. ஏன்னா அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் அந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. அவ்வளவு ஏன், உன்னை தவிர வேற யாருமே அட்வான்ஸ் கொடுத்து செக் பண்ணாமலாம் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க ராதிகா. நீ அந்த டீச்சரை நம்பி தைரியமா இறங்கிட்ட, அதான் பிரச்சனை. சாரி கோபி, எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறது? முதல்ல நான் எதை சொன்னாலும் நீ கேட்காத. எல்லாமே உனக்கு அவசரம் ராதிகா. ஒரு டீச்சர் வந்திருக்காங்க, அந்த டீச்சர் என்ன சொன்னாலும் நீ கேட்குற. இப்ப நீங்க அவங்கள எதுக்கு திட்டுறீங்க? அவங்களுக்கு தான் இத பத்தி எதுவும் தெரியாதுல்ல. தெரியாதுல்ல, அதத்தான் நானும் சொல்றேன். எதுவுமே தெரியாதவங்க கிட்ட எதுக்காக டீலிங் வச்சுக்கிறேன்னு கேக்குறேன். நீதான் சொல்றியா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு, அப்போ அவங்க காட்டுற ப்ராப்பர்ட்டியை நீ ஏன் போய் வாங்குற? இப்ப நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், என்ன பண்ணுறது கோபி? சரி, முதல்ல அந்த டீச்சருக்கு ஃபோன் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு இஷ்டம் இல்ல, நான் வாங்கலேன்னு சொல்லிடு. ஐயோ கோபி, அவங்களுக்கு கஷ்டமாயிடாதா? அதுக்காக அந்த வீட்டை நீ வாங்கிட்டு அதுல குடியேறிட்டு அவஸ்தைப்பட போறியா? ராதிகா, நீ இவ்வளவு பணம் செலவு பண்ணி வீடு வாங்க போற, அதெல்லாம் லாஸ் ஆச்சுன்னா பரவாயில்லையா உனக்கு? ஆசையா வீடு வாங்கிட்டு அதுல குடியேறினதும் திடீர்னு ஒருத்தன் வந்து காலி பண்ண சொல்லுவான். அதை விட்டுட்டு வெளியில வரதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்காதா? அப்படியெல்லாம் இல்ல. அப்போ இம்மீடியட்டா அந்த டீச்சருக்கு ஃபோன் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வேண்டான்னு சொல்லிடு. அந்த அட்வான்ஸ் 1 lakh கொடுத்துருக்கேல, அதை திரும்ப கேளு. வேற வழியில ராதிகா, நான் தான் உனக்கு சொல்றேன்ல, தயவு செஞ்சு என்ன நம்பு. இதை விட பெட்டர் வீடா நான் பார்த்து உனக்கு வாங்கி தரேன். முதல்ல அந்த டீச்சருக்கு ஃபோன் பண்ணி பேசு.
எனக்கு அந்த வீடு வேணாம், நான் கொடுத்த அட்வான்ஸ் கொடுங்கன்னு திரும்ப கேளு. கேட்டுட்டு எனக்கு என்னன்னு ஃபோன் பண்ணி சொல்லு. ஓகே, பாய். எப்பப்பப்பப்பப்பப்பப்பா. பாக்கியா பிசினஸ் ஆரம்பிச்சதும் போதும் கணக்கு எழுதி தள்ளிக்கிட்டு தான் இருக்கிறான். அது சரி. என்னங்க அத்தை? மாமா என்னம்மா? மிளகு பால். ஓ, குடு குடு குடு. ஏமா நீ எதுக்குமா அதை சிரமப்பட்டு போட்ட? நானே போய் போட்டுருப்பேன்ல. டெய்லி அவ தானே செய்யறா, இன்னைக்கு என்ன புதுசா? ஏய், இன்னைக்கு நான் செய்யறேன்னு சொல்லியிருந்தேன் அவட்ட. இருக்கட்டும் மாமா, இது ஒரு வேலையா சொல்லுங்க. அம்மா, இப்ப கால் வலி எப்படி இருக்கு? நீ ஒரு மாத்திரை கொடுத்தியே, அது நல்லா கேட்டுச்சுப்பா. வலி எல்லாம் நல்லா தீந்துருச்சு. அம்மா, ஒரு வாரம் அந்த மெடிசனை ட்ரை பண்ணி பாருங்க. சரியாகலைன்னா நம்ம டாக்டரை போய் பார்ப்போம். சரி. வலி மாத்திரையா? பிற வயிறு எரியுதுன்னு சொல்லிட்டு இருக்க போற? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஊருக்கு வந்து பேசாம வைத்தியரை பாருன்னா கேக்குறியா நீ? போலாங்க. ஆமா, போலாங்க. யார் இந்த நேரத்துல? தெரியல அத்தை, ஏதோ புது நம்பரு. ஹலோ, ஈஸ்வரி மசாலாவா? ஆமா. மசாலா ஆர்டர் பண்ணனும். ஒரு நிமிஷம். சரிங்க. சொல்லுங்க. போன வாரம் உங்க மசாலாவை நான் ஆன்லைன்ல வாங்கினேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு மேடம். ஓ, இந்த வாரம் என் பொண்ணுக்கு நிச்சயம் வச்சிருக்கேன். சிம்பிளா ஃபங்க்ஷன் வீட்ல தான் நடக்குது. ஆள் வச்சு சமைக்கிறோம். அதான் உங்ககிட்ட மசாலா வாங்கலான்னு ஃபோன் பண்ணேன். தாராளமா வாங்கிக்கலாம். என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. ஆன்லைன்ல வாங்குறதை விட உங்ககிட்ட நேர்ல வாங்கினா விலை குறைவா இருக்கும் தான் உங்ககிட்ட நேர்ல வாங்குறேன். நீங்க அதிகமா வாங்குனீங்கன்னா நான் நல்ல டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்கறேன். சொல்லுங்க மேடம், என் பொண்ணு வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து உங்களுக்கு லிஸ்ட் அனுப்புறேன். அனுப்புங்க. சரிங்க மேடம், அனுப்புறேன். நீங்க விலையெல்லாம் அதிலே போட்டுருவீங்கல்ல? எல்லாம் அதுலயே போட்டுடுறேன். ஓகே மேடம். சரி, நான் சரி. வச்சிடுறேன். பாத்தீங்களா மாமா, ஆர்டர் மேல ஆர்டர் வருது. பாக்யா, வாட்ஸ்அப்ல ஏதோ டீடைல்ஸ் கேட்டாங்களே, அத அனுப்ப தெரியுமா? நல்லா தெரியும். ஓ, நல்லா தெரியும் மாமா. தெரியாது மாமா. டேய், இதை நானே பண்ணுவேன், அவ பண்ண மாட்டாளா? ஐயோ, நிக்க நேரம் இல்ல, உட்கார நேரம் இல்ல, அவ்வளோ ஆர்டர்ப்பா எனக்கு. மாமா, யாரோ இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொன்னாங்க இல்ல? சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்கம்மா. எப்படி? போதும். மாமா, யாரு இன்னொரு ஆர்டரா? தெரியல அத்தை, பாக்குறேன் இருங்க. ஹலோ ராதிகா, சொல்லுங்க. டீச்சர் தூங்கிட்டீங்களா? இல்ல, இப்பவே எங்க தூங்குறது. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டீங்களா? எங்க தம்பிங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. டீச்சர், உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க. அந்த வீடு வேண்டாமே. வேண்டாமா? ஆமா. ஏன் ராதிகா? அந்த வீட்டு டாக்குமெண்ட்ல ஏதோ பிரச்சனைன்னு அட்வொகேட் சொல்றாரு. ஐயோ, நான் அட்வான்ஸ கொடுத்துட்டேனே ராதிகா. கொடுக்கலனா கொடுக்க வேண்டாம்னு சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்க அனுப்பின உடனே நான் கொடுத்துட்டேன் அவங்க கிட்ட. வீடு வேண்டாம்னு சொல்லிட்டு அதை திரும்ப வாங்க முடியுமா?
அது சாரி டீச்சர், அவங்க கிட்ட வீடு வேண்டாம்னு சொல்லிடுங்க, வேற வீடு பாப்போம். என்ன மாமா? அந்த வீடு வேண்டான்னு ராதிகா சொல்றாங்க மாமா. ஏனா? அந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. பிரச்சனையா? நினைச்சேன் இப்படியெல்லாம் நடக்கும்னு அன்னைக்கே சொன்னேன். இதெல்லாம் உனக்கு தேவையா பாக்கியா?